ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளைகளே உங்களை சந்திப்பதிலே என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்னதாக நின்று ஜெபியுங்கள், கைகளை உயர்த்தி ஆராதியுங்கள், தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை காண்பது மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் கடந்து போகட்டும். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை. கருத்தாய் ஜெபம் பண்ணினா எலியா என்ற ஒரு தேவ மனிதன் உருக்கமாய் ஜெபித்தாரா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? எலியா என்ற இடத்திலே என்னுடைய உங்களுடைய பேரை போட்டு பாருங்கள். நான் அந்தோனியப்பா எப்படி ஜெபிக்கிறேன், தேவனுக்கு முன்னதாக எப்படி ஆராதிக்கிறேன், தேவனுக்கு முன்னதாக எப்படி ஜெபிக்கிறேன் என்பதை குறித்து நீங்கள் பாருங்கள். எனக்கு அருமையானது, வேதம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வெளிச்சம் என்ன? நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். எப்படிப்பட்ட மனிதனா? பாடுள்ள மனிதன். எனக்கும் உங்களுக்கு மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் சில பாடுகள், கஷ்டங்கள், சில வருத்தங்கள் கூட இருக்கும், இல்லாதென்று இல்லை. எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் அதன் மத்தியிலே உயிர்ப்பிக்கும் வல்லமை ஜெபமானது தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். அவன் உருக்கமாக ஜெபித்தானாம். வானத்து மதங்களை ஜெபத்தினால் அடைத்தான். 3 ஆண்டுகள் 6 மாதம் வானம் மழையை பொழியவில்லை, பனி பொய்யவில்லை. மறுபடியும் ஜெபிக்கிறான். அடுத்த வசனம் சொல்கிறது, அவனுடைய வார்த்தைக்கு வானம் இயற்கை கட்டுப்படுகிறது. காரணம் என்ன? அவன் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தான், அபிஷேகத்தோடு ஜெபித்தார். நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆவியில் ஜெபிக்கிறோமா? அபிஷேகத்தோடு ஜெபிக்கிறோமா? அப்படி ஜெபிப்பீர்னு சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபக்குழுவிலே அருமையான ஒரு மகள் இருக்கிறார். அவருடைய கணவர் வெளிநாட்டில் இப்பொழுது இருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து தூத்துக்குடி பட்டணத்தில் சில ஆண்டுகள் இருந்து மிகவும் பாரத்தோடு கஷ்டத்தோடு கடந்து போகிற நாட்கள். அந்த நாட்கள் ஆண்டவருக்கு முன்னதாக நின்று ஜெபியுங்கள் என்று சொன்னபோது அவள் பாரத்தோடு ஜெபித்தார்கள். கணவரும் மனைவி கரங்களை கோர்த்து அவள் ஜெபித்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? முன்பதை இருந்து பார்க்கிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் தேவன் அவளுக்கு ஒரு அருமையான வேலையை கொடுத்து, அதே கம்பெனியிலே உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு வேலையை கொடுத்து அவள் தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து அவரை கொண்டு போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, விசுவாசித்து ஜெபித்தார்கள், ஆவியில் ஆராதித்து ஜெபித்தார்கள், அபிஷேகத்தோடு ஜெபித்தார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம்? இன்றைக்கு அபிஷேகத்தோடு ஆராதித்து தேவனுடைய ஆவியில் நிறைந்து ஜெபித்து பாருங்கள். பரலோகம் பதில் கொடுக்கும், பரலோகம் பதில் கொடுக்கும். ஆவியானவர் துணையோடு, மாமிசத்தின்படி ஜெபிக்காதபடி ஆவியின் துணையோடும் வேத வசனத்தின்படி இன்றைக்கு நீங்கள் ஜெபிப்பீர்னு சொன்னால், இன்றைக்கு கருத்தாய் உருக்கமாய் ஜெபிப்பீர்னு சொன்னால் இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் அப்பா கருத்தாய் ஜெபிக்கத்தக்கதா, ஆவியில் ஜெபிக்கத்தக்கதா, அபிஷேகத்தோடு ஜெபிக்கத்தக்கதா ஒரு வல்லமை உடைய ஜனத்திற்குள்ளாய் வருவதாக, உடைய ஜனத்தின் மேல் வருவதாக. தகப்பனே, அவர்கள் எது கேட்டுக்கொள்கிறார்களோ அதை நீர் கொடுப்பீராக. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னேன். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தந்தையின் ஆவியானவங்களுக்கு செய்வார் என்று சொன்னேன். நீர் அப்படியே செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.